So hi, so இந்த வீடியோல next set of questions தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நான் போட்டிருந்த questions பார்த்திருப்பீங்க. So அதை practice பண்ணும்போதே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் லாஜிக்கா எப்படி சால்வ் பண்ணலாம், 30 secondsல எப்படி சால்வ் பண்ணலாம்னு. So அதே இதுல தான் அடுத்த set of questions நம்ம பார்க்க போறோம். So என்ன question பாருங்க, mensuration volume of a cuboid is 3000 centimeter square if the length, breadth and height are in the ratio 4:3:2. அப்போ 4:3:2 வால்யூம் ஆஃப் த கியூபாய்டும் கொடுத்துட்டாங்க, அதோட ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. டிஎஸ்ஏ என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? சோ வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் ஃபார்முலா என்ன, எல் இன்டூ பி இன்டூ ஹச். நமக்கு எல்லும் பி ஹச்சும் எதுல இருக்குன்னா ரேஷியோல இருக்கு. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 × 3 12, 12 2s are எவ்வளவு 24. அப்ப 24 இது எல்லாமே ரேஷியோ. அப்ப கண்டிப்பா இங்க ஏதோ வேரியபிள் இருக்கு. அப்ப அவங்களும் மல்டிப்ளை ஆவாங்க. மல்டிப்ளிகேஷன்ல மட்டும் வேரியபிளை கேர்ஃபுல்லா பாருங்க. ஆட் பண்ணும்போது நீங்க வேரியபிளை மைண்ட் பண்ணிக்க வேண்டாம், ப்ராப்ளம் வராது. ஆனா மல்டிப்ளை பண்ண போறீங்க, ஏன்னா லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, 4 × 3 × 2ன்னு மல்டிப்ளை பண்றீங்க. சோ இது ரேஷியோ. அப்போ அங்க ரியல் வேல்யூ எப்படி இருக்கும், இதுக்கு காமனா ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூஸ்லாம் கேன்சல் ஆகி தான் 4:3:2 ரேஷியோல வந்திருக்கு. அப்போ இப்போ 4 × 3 × 2ன்னு வரும்போது சோ எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். ஓகேவா? அப்போ 3 எக்ஸ் இருக்கு, அது எல்லாமே மல்டிப்ளை ஆகும். அப்போ எக்ஸ் கியூப் தான் என்னது 3000. அப்போ இங்க 24 இதையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? நம்ம வந்து எந்த டேபிள் கேன்சல் பண்ணலாம், 3k கேன்சல் பண்ணலாமா? சோ இதை வந்து தனியா எடுத்துக்கோங்க. 24 இந்த இதை தனியா எடுத்துக்கோங்க, இந்த 30 தனியா எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ நான் 6க்கு அப்ப டைரக்டா பண்ணலாம். 6 4s are 24, இது 6 5s are இது. அப்ப 500/4னா நமக்கு எவ்வளவு வரும், 125 வரும். அப்ப எக்ஸ் கியூபோட வேல்யூ எவ்வளவு 125. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவு 5. ஓகேவா? ஏன் இதுல மட்டும் நான் எக்ஸ் வச்சேன்னா நீங்க இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. நார்மலா இதை மல்டிப்ளை பண்ணி 24 3000 ஆட் பண்ணி அதான் ஆன்சர்னு போட்டுருவோம். சோ அப்படி இல்ல, இங்க மூணுமே வேரியபிள், காமன் வேரியபிள் இருக்கு. அப்போ இது மூணுலயுமே காமனா ஏதோ ஒரு டேர்ம் வந்து இருக்கு. அவங்க கேன்சல் ஆகிதான் ரேஷியோல 4:3:2ன்னு வந்திருக்கு. அப்ப அந்த மூணு வேல்யூ நீங்க 4 L இன்டூ லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த வேரியபிள் கேன்சல் ஆனா அவங்களும் மல்டிப்ளை ஆவாங்க. இப்ப அவங்க எக்ஸா இருந்தாங்கன்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் என்ன ஆவாங்க, எக்ஸ் கியூபா மாறுவாங்க. அப்ப அந்த எக்ஸ் கியூபோட வேல்யூ தான் 125. எக்ஸோட வேல்யூ அதாவது ஒவ்வொன்றையும் எவ்வளவு இருக்கும்னா 555 இருக்கும். ஓகேவா? இப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது, டிஎஸ்ஏ ஆஃப் கியூபாய்டு என்னது 2 × L × B, B × H, H × L. சோ இதான நம்மளோட டிஎஸ்ஏ ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலா. அப்ப 2 × L × B என்னது நமக்கு 4 × 3. இப்பவும் நல்லா பாருங்க, 4 × 3 12 ஆகும். x × x என்னது x² ஆகும். அப்ப 12x² அப்படின்னு இருக்கும். இது வந்து நீங்க எக்ஸ் போகணும்னு கட்டாயம் கிடையாது. போடாம கேர்ஃபுல்லா இருக்கீங்கன்னா நீங்க பண்ணலாம். இப்ப மைண்ட்லயே பண்ணும்போது x × x × x x கியூப். அப்போ நமக்கு வர ஆன்சர் வந்து கியூப் வேல்யூ தான். அதை நம்ம வந்து கரெக்டா கியூப் ரூட் எடுத்து ஆன்சர் எடுக்கணும், அது தெரிஞ்சுட்டா போதும். அதே மாதிரி டிஎஸ்ஏ வரும்போது ஸ்கொயர் வேல்யூ தான் வரும். சோ அது ஒரு நம்பர் போடாம ஸ்கொயர் நம்பர் போடணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? சோ அதே மாதிரி 3 × 2 எவ்வளவு 6. அப்ப 6s². சோ h × லென்த்னா 2 × 4. அப்போ வந்து 8s². ஓகேவா? சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 12 + 6 என்ன வரும் நமக்கு 18. 18 + 8 என்ன வரும் நமக்கு 26 வரும். இப்ப 26 × 2. அப்ப 26 × 2 × இங்க ஒரு x² வேற இருக்கு. எக்ஸோட வேல்யூ 5னா x² வேல்யூ என்ன இருக்கும் 25 இருக்கும், 5². சோ அப்ப 25 × 2 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. 25 × 2 எவ்வளவு 50. சோ இத மல்டிப்ளை பண்ணா 50. அப்ப 26 × 50. சோ 26 5 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 6 5s are 30. 20 × 5 வந்து 100. 100 + 30 130. அப்ப ஆன்சர் இங்க ஒரு 0 வேற இருக்கு, 1300. ஓகேவா? சோ நார்மலா நீங்க எக்ஸ் போடாமையே பண்ணலாம். பட் மைண்ட்ல மட்டும் தெளிவா இருந்துக்கோங்க. வால்யூம்னா 3 டைம்ஸ் அது, அதாவது லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட்னு வருது. அப்ப x × x × x எக்ஸ் கியூபோட வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ நீங்க அந்த கியூப் ரூட் எடுக்கணும். அதே மாதிரி டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கும் போது 2 லென்த் இன்டூ பிரெத் பண்ணும்போது இங்க ஒரு இதுக்கு இது ரேஷியோவா அங்க ஒரு வேரியபிள் இருக்கும், இங்க அதே வேரியபிள் இருக்கும். அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது அது x² மாறும். சோ ஃபைனலா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 2 × 26 × x². அப்ப 25.
அதுல ஃபைன் போட்டுறக்கூடாது. சோ அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது ஆட் பண்ணும்போது பிரச்சனையே இல்லை, அது அப்படியே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப 2x 5x 6x ஆட் பண்ணும்போது இந்த நம்பர்ஸை மட்டும் தான் ஆட் பண்ணுவோம் தவிர எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? 2x plus 6x னா 8x நம்ம சொல்லுவோம். அதே 2x into 6x னா என்ன வரும்? 12x ன்னு சொல்ல முடியாது. 12x into x x square ன்னு வரும். ஓகேவா? சோ அதனால மல்டிப்ளை பண்ணும்போதும் இதை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? Next question பாருங்க, partnership. A and B invested in a business in the ratio 5:4. Invest பண்றாங்க 5:4ல invest பண்றாங்க. And their investment period were in the ratio 3:5. அதோட investment period எவ்வளவு? 3:5. If B's profit share exceeds A's profit share by 2500, find the total profit. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அப்ப இது மல்டிப்ளை ஆகும், இது மல்டிப்ளை 5 கேன்சல் 3:4 வரும். 1 தான் 2500. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஏ. இது ஃபைண்ட் த டோட்டல் ப்ராஃபிட் 8 எவ்வளவு? ஓகேவா? 2500 8 ஆன்சர் வந்து 17500. முடிஞ்சது, சம் முடிஞ்சது. இப்ப பாருங்க, A and B invested in a business in the ratio 5:2. அப்ப இன்வெஸ்ட் பண்றது எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னது? A:B க்கு 5:4. சோ பீரியட் எவ்வளவு நாளைக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க அதோட ரேஷியோ சொல்லிருக்காங்க. இவங்க 3 மந்த் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு, இவங்க 5. சோ ரேஷியோ வந்து இவங்க 5. ஓகேவா? சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா இவங்க 5 வச்சு 3 ரேஷியோல 3 மாசம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க 4 வச்சு 5 மந்த்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்ப டோட்டலா இவங்க ரெண்டு பேருக்கு ரேஷியோ எடுத்தா ப்ராஃபிட் எப்படி கொடுப்போம்? இவங்களுக்கு 5 இவங்க 5 கேன்சல் ஆயிரும். ப்ராஃபிட் என்னது? 3:4. அதாவது ஏக்கு 3 ப்ராஃபிட்னா பிக்கு 4 ப்ராஃபிட் கொடுப்போம். ஏன்னா அவர் அதிகமான டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருந்தாலும் ஏயை விட நிறைய மாசம் அதிகமா 2 மந்த்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரேஷியோல பார்க்கும்போது 3:5, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாசம்னா ஒரு 5 மாசம். சோ எக்ஸ்ட்ராவா இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. சோ அதனால அவருக்கு ஷேர் ப்ராஃபிட் ஷேர் எவ்வளவு வருதுன்னா இவருக்கு வந்து 3 வந்துச்சுன்னா இவருக்கு 4 வரும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இந்த கான்செப்ட்ல தான் போட்டிருக்கோம். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு ஒரு பிசினஸ்ல நம்ம இறங்க போறோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம். இப்ப 2 பார்ட்னர்ஸ் இறங்குறாங்கன்னா 2 பேரும் இன்வெஸ்ட் எவ்வளவு பண்றாங்க, எவ்வளவு நாளைக்கு பண்ணிருக்காங்க, அதை பொறுத்துதான் 2 பேருக்கும் ப்ராஃபிட் எவ்வளவு கொடுக்க முடியும்ன்ற டிசைட் பண்ண முடியும். சோ அதுதான் பண்றேன். இன்வெஸ்ட்மெண்ட் 5:4ல பண்ணிருக்காங்க. டைம் என்னது? 3:5ங்கிறது அவங்களோட டைம். சோ இதுக்கு ரிசல்டன் என்னது? அவங்க ப்ராஃபிட் எவ்வளவு? 3:4 ப்ராஃபிட். சோ இப்ப நம்ம க்ளூ என்ன கொடுத்திருக்காங்க? இஃப் B's ப்ராஃபிட் ஷேர் எக்ஸீட்ஸ் A ப்ராஃபிட் ஷேர் பை 2500. அதாவது Bக்கும் Aக்கும் இப்போ A விட B எவ்வளவு எக்ஸீட்ஸ் அப்படின்னா அதிகமா வாங்கியிருக்காரு. B வந்து A விட 2500 rupees அதிகமா அவருக்கு ஷேர் கிடைச்சிருக்கு. அப்போ 2 பேரோட டிஃபரன்ஸ் தானே 2500. ஏன்னா ஏயை விட பிக்கு 2000 அதிகமா கிடைச்சு 2500 அதிகமா கிடைச்சிருக்குன்னா இவங்க 2 பேரும் டிஃபரன்ஸ் தான் என்னது? இந்த 2500. அப்போ நமக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு? 2க்கும் 3க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா 1. இந்த 1 தான் 2500னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த டோட்டல் ப்ராஃபிட். நம்ம ஏயோட ப்ராஃபிட் கேட்கல, பியோட ப்ராஃபிட் தனியா கேட்கல, டோட்டல் ப்ராஃபிட் என்னன்னு கேட்டுருக்காங்க. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி சொல்லணும். 4 plus 3 எவ்வளவு? 7 எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 25 into 7 175. அப்போ 17500. ஆன்சர் முடிஞ்சதா? சோ இதுக்கு நீங்க கால்குலேஷனே தேவையில்லை, அப்படியே பார்த்து மைண்ட்லயே கேன்சல் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் பார்ட்னர்ஷிப் தான். இன் a partnership A's investment is twice that of B. இப்போ B விட A வந்து twice இருக்கும். and B's investment is thrice that of C. அப்ப B எப்படி இருக்கணும்? C விட 3 times இருக்கணும். அப்ப ABC 3 பேருக்கு ரேஷியோ எழுதணும்னா யாரை நம்ம அசியூம் பண்ணிக்கணும்? C வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, அதுல இருந்து B வரும். B வந்துருச்சுன்னா அதுல இருந்து A வரும். அப்ப A:B:C ல நீங்க C ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நான் C 1ன்னு வச்சிருக்கேன்னு வைங்க. B's investment is thrice of 3, thrice that of C. C விட thrice 3 times. அப்போ B எவ்வளவு இருக்கும்? 3 timesனா 3 இருக்கும். இப்போ அடுத்தது ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. A's investment is twice that of B. அப்ப B எவ்வளவு இருக்கோ அதுக்கு 2 times எடுத்தா A. அப்ப 3க்கு 2 times எடுத்தா எவ்வளவு? 6. அப்ப 6:3:1. இதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. இதுதான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ.
ஓகேவா? சோ இதுல ஏ எவ்வளவு மந்த் இன்வெஸ்ட் பண்றாங்க? 4 months இன்வெஸ்ட் பண்றாங்க. பி வந்து 6 months இன்வெஸ்ட் பண்றாங்க. சி வந்து 12 months இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் இஸ் ஈக்குவல் டு அப்பதான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எழுதிட்டோம், அப்புறம் டைம் இப்ப எழுதியிருக்கோம். ஓகேவா? சோ இதை கேன்சல் பண்ணக்கூடியதை கேன்சல் பண்ணுவோம். 6 டேபிளுக்கு கேன்சல் 6 இது 2 கேன்சல் பண்ணலாமா? அப்ப என்ன வருது? 4:3:2 ரேஷியோல வந்திருக்கு. இப்ப நம்ம க்ளூ என்ன பாருங்க, if the total profit at the end of the year is 36,000 find the B share. B ஓட ஷேர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 7 9 தான் 36,000 னா 3 எவ்வளவு? சோ 3 எவ்வளவு? சோ 9 36 எவ்வளவு டைம்ஸ்? 4 டைம்ஸ். அப்ப 4,000 into 3 12,000. சோ இதுதான் ஆன்சர். இப்போ இதோட டோட்டல் ப்ராஃபிட் தானே. சோ நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் என்னது? 4 + 3 + 2. அப்ப எவ்வளவு? 7 + 2 4 + 3 7 7 + 2 9. அப்ப 9 தான் வந்து 36,000 னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? B யோட ஷேர். அப்போ 36 9 தான் 36,000 னா B யோட ஷேர் என்னது? B க்கு நம்ம என்ன சொல்லிருக்கோம்? என்ன வச்சிருக்கோம்? B க்கு எவ்வளவு கொடுக்க போறோம்? B யோட ஷேர் என்னது? நம்ம 3 கொடுக்க போறோம். அப்ப 3 எவ்வளவு? சோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4,000 into 3 எவ்வளவு? 12,000. ஓகேவா? சிம்பிள் கொஸ்டின். அங்க கொடுத்திருக்க ரேஷியோல A is investment twice the B is thrice of C. அப்ப C நீங்க அசியூம் பண்ணிக்கிட்டா அதுல இருந்து 3 times எடுத்தா B கிடைக்கும். அந்த B ல இருந்து 2 times எடுத்தா நமக்கு A கிடைக்கும். அப்ப 3 பேர் ரேஷியோ வந்துருச்சா? அப்ப ப்ராஃபிட் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சிருச்சா? அப்போ அதோட பீரியட் இன்வெஸ்டட் பீரியடும் தெரிஞ்சா 4 months 6 months 12 months தெரிஞ்சிருச்சா? இனி டோட்டல் ப்ராஃபிட் நமக்கு வந்திருக்க ரேஷியோ 4:3:2ங்கிறது ப்ராஃபிட் ஷேர். ஓகேவா? சோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து 36,000. அப்போ ப்ராஃபிட் ஷேர் ஆட் பண்ணோம்னா டோட்டலா 9. அப்ப 9 தான் 36னா யாரு வேணுமோ அவங்கள இந்த பக்கம் போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஒருவேளை A ஷேர் கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? 4 போட்டுருக்கணும். ஒருவேளை C யோட ஷேர் என்னன்னு கேட்டா 2 போட்டுருக்கணும். A + B எவ்வளவுன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? A வந்து 4 B வந்து 3 ரெண்டே ஆட் பண்ணா 4 + 3 எவ்வளவு? 7 போட்டிருப்போம். ஒருவேளை B + C கேட்டா என்ன பண்ணுவோம்? 3 + 2 5 போட்டிருப்போம். ஒருவேளை C க்கும் A க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டா 4 - 2 2 போட்டிருப்போம். அங்க என்ன கேக்குறாங்களோ அதை இந்த இடத்துல போடுங்க. ஓகேவா? இதான் நான் ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்வேன். என்னோட ரைட் ஹேண்ட் சைடுல நான் போடுறது அப்படின்னு. சோ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? இதுல B யோட ஷேர் எவ்வளவு கேட்டிருக்காங்க? அப்ப 9 தான் 36,000 னா நமக்கு என்ன வேணும்? B னா எவ்வளவு? நமக்கு B யோடது வந்து 3 ரேஷியோ. அப்ப 3 எவ்வளவு? சோ கேன்சல் பண்ணா எவ்வளவு? 12,000. சோ இதுதான் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போகவா? நெக்ஸ்ட் பாருங்க, the LCM of two numbers. இது LCM and HCF ல இருந்து क्वेश्चन வந்திருக்கு. the LCM of two numbers is 144 times their HCF. HCF னா என்ன? LCM னா என்ன? HCF னா highest common factor ன்னு சொல்லுவோம். இப்ப ரெண்டு நம்பர் இருக்குன்னா ரெண்டுலயுமே காமனா இருக்கணும். அந்த வேல்யூ தான் என்னது? நமக்கு HCF. அதாவது இப்ப வந்து 20 25 இதோட HCF என்னன்னு கேட்டா இதுக்கு வந்து 5 into 4 னா 20, இது 5 into 5 னா 25. அப்படிதானே? இந்த ரெண்டுலயுமே காமனா யார் இருக்காங்க? 5 இருக்காங்க. 5 இருக்காங்களா? அப்ப HCF எவ்வளவு? 5. ஓகேவா? இதுதான் HCF. LCMனா காமனா இருக்கிறதும் எடுப்போம், அதை தாண்டி இருக்கிறதும் எடுப்போம். ரெண்டு பேருக்கு LCMும் எடுப்போம். ஓகேவா? சோ அதுதான் LCMனு சொல்லுவோம். சோ இங்க காமன் ஃபேக்டர் எவ்வளவு? HCF வந்து 5. சோ LCM எடுக்கணும்னா காமனா இருக்கிற இந்த 5 எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணி சொன்னா அதுக்கு பேர் என்னது? LCM. அப்ப LCM என்னது? இதுக்கு 100 தான் LCM. புரியுதா? HCF LCM னா HCF னா இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது. இப்ப 5 into 4 இதுல 5 into 5 ரெண்டுலயுமே 5 தான் காமன். HCF காமன். சோ LCM னா இந்த காமனா இருக்கு. இப்ப இந்த 5க்கு பதிலா இந்த 5க்கு பதிலா ஒரு காமன் வேல்யூ 5ம் போடுவோம். அதை தவிர காமன் இல்லாம இருக்குல்ல, சோ அவங்களையும் மல்டிப்ளை பண்ணணும். சோ அதுதான் என்னது? LCM. ஓகேவா? சோ இப்போ HCFக்கு 144 டைம்ஸ் எடுத்தா LCM. அப்போ LCM HCF எவ்வளவு வச்சுக்கலாம்? நம்ம HCF எடுத்தோம்னா LCM எடுத்தலாம். அப்ப HCF நான் 1ன்னு வச்சுக்கிறேன். HCF வந்து காமனா இருக்கிறது 1னா LCM எப்படி இருக்கும்? HCFக்கு 144 டைம்ஸா இருக்கும். அப்ப HCF வந்து 1ஆ இருந்துச்சுன்னா LCM எப்படி இருக்கும்? அதுக்கு 144 டைம்ஸ். அப்போ 144ஆ இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம க்ளூ என்னதுன்னா sum of the LCM and HCF is 1450. அதாவது 1450. நமக்கு சம் எவ்வளவு வருது? ஏன்னா ரெண்டு பேரோட சம் தான் 1450 சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ரெண்டு பேரோட சம் என்ன வருது? 144 plus 1 145.
ஏன்னா நான் HCF 1ன்னு வச்சுக்கிட்டேன், அதுல இருந்து 144 டைம்ஸ்னா டைம்ஸ் மீன்ஸ் மல்டிபிளிகேஷன், இவ்வளோ தடவை எடுத்தா எல்சிஎம், அப்போ 144 எல்சிஎம் ஆயிருக்கும். ரெண்டு பேரும் நமக்கு ஆட் பண்ணா 145, அங்க ரியல் 1450, அப்போ 145 தான் 1450னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் த அதர் நம்பர். ரெண்டு நம்பர் சேர்ந்துதான் நமக்கு, இப்ப 2 நம்பர்ஸ் தானே, ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம எல்சிஎம் ஹச்சிஎஃப் எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போமா? அப்போ இது 1450 தான் 145னா எல்சிஎம் 1 எவ்வளவுன்னு போட்டா எல்சிஎம் கிடைக்கும், ஹச்சிஎஃப் கிடைக்கும். ஹச்சிஎஃப் வந்து 10, அதே நம்பருக்கு எல்சிஎம் என்னது, இந்த இடத்துல 144 போட்டோம்னா அது கேன்சல் பண்ணா 10, அப்ப 10 into 1440 என்னது 1440. சோ இது வந்து நம்மளோட எல்சிஎம். இப்ப நமக்கு கிடைச்ச க்ளூவை வச்சு இங்க 10ம் இங்க 144 1440 தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இனி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நம்பர் வந்து 200, இன்னொரு நம்பர் என்ன? இப்ப நமக்கு இதுல HCF LCMல ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ரெண்டு நம்பர் இருக்குல்ல, LCM HCF, இந்த ரெண்டையுமே இப்ப ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், இப்ப ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்றதும் எல்சிஎம் ஹச்சிஎஃப் மல்டிப்ளை பண்றதும் ஒண்ணு. இப்ப இந்த ரெண்டு நம்பர் இருக்கா, இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண வரக்கூடிய ஆன்சரும் இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப் மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஆன்சரும் சேம். ஓகேவா? சோ அந்த ரெண்டு நம்பர் வரும்போது ஒரு நம்பர் 200, இன்னொரு நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஹச்சிஎஃப் எவ்வளவு, இது 10, இது வந்து 1440. இப்ப நம்ம கேன்சல் பண்ணுவோமா? சோ 0000, இந்த 2 இந்த 144 கேன்சல் பண்ணா 72. அப்ப இன்னொரு நம்பர் நமக்கு என்னது 72. கிளியரா? புரியுதா? சோ நமக்கு ரெண்டு நம்பரோட எல்சிஎம் ஹச்சிஎஃப் ஓட க்ளூ கொடுத்துட்டாங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம எல்சிஎம் ஹச்சிஎஃப் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. இந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்ங்கிறது எல்சிஎம் இன்டூ ஹச்சிஎஃப். இந்த ரெண்டு நம்பரும் உங்களுக்கு வேணும்னா எல்சிஎம்மும் ஹச்சிஎஃப்யும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம எடுத்த அந்த அதே 2025 எக்ஸாம்ல வச்சு எடுத்து பாருங்க. இப்ப இந்த ரெண்டு பேரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா என்ன இருக்கும், நமக்கு 25 into 2 50, அப்ப 500 வந்துச்சு. அப்படிதான் நம்ம HCF என்ன வச்சிருந்தோம், 5 வச்சிருந்தோமா, எல்சிஎம் என்னன்னு வச்சிருந்தோம், இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங் ஒரு செட் பார்த்தோம்ல, அப்ப எல்சிஎம் என்னன்னு வச்சிருந்தோம், இதுக்கு HCF வந்து 5, எல்சிஎம் வந்து 100. இப்ப HCF எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணா ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ், 5 into 100 500, ப்ராடக்ட் ஆஃப் த 2 நம்பர்ஸ் 500. சோ இந்த கான்செப்ட் தான் இங்க அப்ளை பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ ரெண்டு நம்பர், நம்ம ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் HCF எடுக்கிறோம்ல, அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்டும் அந்த நம்பருக்கு வந்து எல்சிஎம் HCF மல்டிப்ளை பண்ணா சேமா தான் இருக்கும், ஒரே வேல்யூ தான் வரும். ஓகேவா? சோ அதுக்கு தான் நான் இங்க ப்ரூவ் பண்ணோம், நம்ம வச்சிருக்கிறத வச்சே ப்ரூவ் பண்ணோம். ஓகேவாமா? சோ இப்போ இதுக்கு காமன் டேர்ம் வந்து இப்போ 200 ஒரு நம்பர், இன்னொரு நம்பர் நமக்கு தெரியாது. சோ எல்சிஎம் வந்து நமக்கு 10, ஹச்சிஎஃப் வந்து 1440. ஓகேவா? சோ இப்போ இதுல நான் இது பண்றேன், அப்போ 0000 கேன்சல் ஆயிரும். அப்ப இந்த 2வையும் 144 கேன்சல் பண்ணா 72. சோ அப்ப ஆன்சர் என்ன வருது, 72 வரும். கிளியரா? ஈஸியா இருக்கா? பார்க்கதான் கஷ்டமா இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, மிக்சர் அலிகேஷன். இது மிக்சர் அலிகேஷன். The vessel contain a mixture of milk and water in the ratio 7:3. புரியுதுல? ஒரு வெசல் இருக்கு, இந்த வெசல்ல மில்க்கும் வாட்டரும் மிக்சரா இருக்கு, என்ன ரேஷியோல இருக்குன்னா 7:3 ரேஷியோல இருக்கு. ஓகேவா? If 20 liters of the mixture is taken out, இதுல இருந்து ஒரு 20 லிட்டர் மிக்சரை நீங்க வெளியே எடுக்கிறீங்க, replaced by 20 liter of pure water. அப்போ இதுல இருந்து ஒரு 20 லிட்டர் மிக்சரை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு 20 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணும்போது ரேஷியோ என்ன ஆகுதுன்னா, இதே 7:3 இருந்தது 21:29 சேஞ்ச் ஆகுது. அதாவது எதுக்காக, ஒரு 20 லிட்டர் மிக்சரை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலா வாட்டர் ஆட் பண்றதுனால. ஓகேவா? இப்போ நான் அந்த 20 லிட்டர் மிக்சரை வெளியே எடுக்கும் போது எனக்கு ரேஷியோ சேஞ்ச் ஆகுமா? இப்ப எனக்கு இங்க இருக்க மில்க் அண்ட் வாட்டர் 7:3 இருக்கு, இதுல இருந்து 20 லிட்டர் நான் ரேஷியோ அப்படியே மிக்சரை தான் வெளியே எடுக்கிறேன், அதே மில்க் அண்ட் வாட்டரை தான் வெளியே எடுக்கிறேன். அப்படி இருக்கும்போது ரிமைனிங் இருக்கிறதுலயும் அதே 7:3 தானே இருக்கும், எந்த சேஞ்சஸும் இருக்காதுல்ல. சோ எவ்வளோ லிட்டர் நீங்க வெளியே எடுத்தாலும் சரி, அந்த இப்ப அந்த எடுத்த 20 லிட்டர் மிக்சர்லயும் நம்ம மில்க் அண்ட் வாட்டர் 7:3 தான் இருக்கும். ஏன்னா மிக்சர் தான், மிக்சர் அப்படியே வெளியே எடுக்கிறீங்க. சோ எடுக்கும்போது அங்க என்ன இருந்துச்சோ அதே ரேஷியோ தான் இருக்கும் மிக்சர், ஏன்னா மிக்சரை தான் எடுக்கிறீங்க, தனியா எதுவும் எடுக்கல. சோ இப்போ வாட்டரை உள்ள ஆட் பண்ணும்போது ரேஷியோ மாறும். இதுல ஒரு நல்ல ஒரு விஷயத்த கவனிங்க. இப்போ நம்ம மிக்சரா வெளியே எடுக்கிறோம், வாட்டரா ஆட் பண்றோம். மில்க்ல ஏதாவது நம்ம மில்க மட்டும் தனியா எடுக்கவோ இல்ல மில்க மட்டும் தனியா ஆட் பண்ணவோ ஏதாவது செஞ்சோமா?
மில்க்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல. எடுக்கும் போதும் மிக்சரா வெளியே எடுத்தோம். மிக்சர்னா மில்க்கும் வாட்டரும் சேர்த்து தான் எடுத்தோம். ஆட் பண்ணும்போது வாட்டர் தான் ஆட் பண்ணோம். அப்ப மில்க்ல எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. மில்க் அப்படியே தானே இருக்கணும். அப்போ நமக்கு மில்க் ஸ்டார்டிங் எவ்வளவு இருந்துச்சு? 7 ரேஷியோவா இருந்துச்சு. அதானே இருக்கணும். பட் என்னாச்சு, நமக்கு இப்போ வாட்டர் எல்லாம் ஆட் ஆகி அதுல மிக்ஸ் ஆகும் போது மில்க்கும் வாட்டரோட ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. அப்போ ஆனா மில்கோட லிட்டர் மாறி இருக்குமா? மில்கோட இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 20 லிட்டர் மில்க வச்சு ஆட் பண்ணி ஒரு 20 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றீங்க. 20 லிட்டர் மில்க் 20 லிட்டர் வாட்டர், இதுல இருந்து ஒரு 5 லிட்டரை வெளியே எடுக்கிறீங்க, மிக்சரா வெளியே எடுக்கிறீங்க. அப்ப எப்படி இருக்கும்? ஒரு 40ல ஒரு 5 லிட்டர் போச்சுன்னா 35 லிட்டர்ஸ் இருக்கும். அப்ப எவ்வளவு மில்க் எவ்வளவு வாட்டர் இருக்கோ அது அப்படியே தானே இருக்கும். இப்போ ஒரு 20 லிட்டர் திரும்பி அதே 5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றீங்க. மில்க்ல ஏதாவது மாற்றம் வந்திருக்குமா? ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்குமா? எதுவுமே வராது. மில்க நீங்க மிக்சரா தான் வெளியேறா, மில்க் வாட்டர் சேர்த்துதான் வெளியேற்றீங்க தவிர மில்க நீங்க தனியா எதுவுமே பண்ணல. அப்போ நான் மிக்சரா வெளியே எடுக்கும் போது மில்க் வாட்டர் ரேஷியோ என்ன இருந்துச்சு? நமக்கு மிக்சரா வெளியே எடுக்கும் போது மில்க் வாட்டர் ரேஷியோ என்ன இருக்கும்? 7:3 தான் இருக்கும். அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. அப்போ வெளியே எடுத்த அந்த 20 லிட்டர் ஆஃப் மிக்சர் வெளியே போனதுக்கு அப்புறமும் நமக்கு 7:3 தானே இருக்கும். அப்போ அந்த இதுல நான் 20 லிட்டர் ஆஃப் வாட்டர் தான் ஆட் பண்றேன், மில்க்ல எதுவுமே பண்ணல. அப்போ 7:3 ரேஷியோ இருந்த 7 இருந்த மில்க் ஃபைனலா இந்த 20 லிட்டர் வாட்டரை உள்ள கொண்டு வரும்போது என்ன ஆகுது? 21:29 மாறி இருக்கு. ஓகேவா? அப்போ 7ல இருந்து 21 ஆயிருக்கு. மில்க்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. 7 இருந்தது, அது நம்ம வாட்டர் ஆட் பண்றதுனால அதுவாவே 21 மாறி இருக்கு. அப்ப 7 21 மாறிக்குன்னா எவ்வளவு டைம்ஸ் ஆயிருக்கு? 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு. 7 இருந்து 21 3 டைம்ஸ் தானே மல்டிப்ளை ஆயிருக்கு. அப்போ இதே இது இங்க 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா வாட்டர் எவ்வளவு வந்திருக்கு? 9. அப்போ 9 வர வேண்டிய வாட்டர் இங்க 29 இருக்கு. ஏன் 29 வந்திருக்கு? ஏன்னா நம்ம ஒரு 20 லிட்டர் ஆஃப் வாட்டர் அடிஷனல் ஆட் பண்றோம். இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு? கரெக்டா பாருங்க, 20 இருக்கு. நம்ம ஆட் பண்ணதும் 20 தான். அப்ப ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. நான் இங்க பாருங்க, நம்ம வந்து 20 லிட்டர் மிக்சரை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் 20 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணலைன்னா 7:3 தான் இருந்திருக்கும். வாட்டர் ஆட் பண்றதுக்கு முன்னாடி. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 21 29 இருக்கு. இதுல சேஞ்சஸ் இல்லைன்னா இப்ப மில்க்ல சேஞ்சஸ் இல்ல. இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணா 21 வரும். அப்ப மில்கையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3 × 3 எவ்வளவு? 9 தான் வந்திருக்கணும். ஆனா இங்க 29 இருக்கு. எதனால 29 வந்துச்சு? நான் 20 லிட்டர் ஆஃப் வாட்டரும் ஆட் பண்ணல, அதனாலதான் அங்க சேஞ்சஸ் நடந்திருக்கு. அப்ப இந்த 20 இங்க டிஃபரன்ஸ் 20, இங்க வாட்டரும் 20. அப்ப 20 × 20 ஈக்குவல் தான். அப்போ ஃபைண்ட் த இனிஷியல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர்னா, அப்ப இனிஷியலா அந்த மிக்சரும் எவ்வளவுதான் இருக்கும்? இதே இதுதான் இருக்கும். இந்த 20 நம்ம இப்ப ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 21 29 வந்திருக்கு. அப்ப இனிஷியலா இதே குவான்டிட்டி தானே இருந்திருக்கணும். இதே 21 லிட்டர் ஆஃப் மில்க் இருந்திருக்கணும், 29 வாட்டர் ஆஃப் வாட்டர் இருந்திருக்கணும். அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கும்? 10 50 லிட்டர்ஸ் இருந்திருக்கணும். ஏன்னா நம்ம லிட்டர்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. 20 லிட்டர் மிக்சரை வெளியே எடுத்துட்டு 20 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றோம். மிக்சர் குவான்டிட்டில ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா? குவான்டிட்டில எந்த சேஞ்சஸும் இல்ல. ஏன்னா 20 எடுத்துட்டு அப்படி 20 ஆட் பண்றோம். அப்போ இங்க 721 மாறிக்குன்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணி. அப்போ மில்க் எப்படி இருக்கணும்? 9 தான் இருந்திருக்கணும். ஆனா 29 இருக்கு. ஏன்னா நான் வாட்டர் எவ்வளவு இருந்திருக்கணும்? 9 தான் இருந்திருக்கணும். அது 29 இருக்கு. அப்ப என்ன பண்றேன்? 9 இந்த 9ல 20 லிட்டர் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணிருக்கேன். சோ அப்போ 20 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணனால்தான் 29 ஆயிருக்கு. இல்லைன்னா 9 தான் இருந்திருக்கும். அப்ப 20 தான் எனக்கு வந்து டிஃபரன்ஸ் 20யும் எனக்கு வந்து டிஃபரன்ஸ் 20யும் அங்க கொடுத்துருக்க 20 லிட்டர் ஆஃப் வாட்டரும் ஒண்ணுதான். அப்ப இந்த 20யும் அந்த 20யும் ஒண்ணுதானா, இங்க நமக்கு வந்திருக்க வேல்யூஸ் 21:29 தான் ஆக்சுவலா இருக்கிற லிட்டர்ஸ். இது 21, இது 29 ஆக்சுவல் லிட்டர்ஸ். அப்ப இனிஷியலா என்ன இருந்திருக்கும்? இனிஷியல் குவான்டிட்டி என்ன இருக்கும்? லிட்டர்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து 20 லிட்டர் வெளியே எடுத்துட்டு 20 லிட்டர் ஆட் பண்றோம். அப்ப அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. அப்ப 21 + 29 என்ன வரும்? 50 லிட்டர்ஸ். அப்ப இனிஷியல் நமக்கு எவ்வளவு லிட்டர்ஸ் இருந்திருக்கும்? 50 லிட்டர்ஸ் இருக்கும். இதை போட்டு எக்ஸ் போட்டு அதுல இருந்து மைனஸ் பண்ணி அப்புறம் பிளஸ் பண்ணி இப்படி போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். 7:3 21 29 மாறுது. இதுல நம்ம மில்க எந்த சேஞ்சஸும் இல்ல. எடுக்கும் போது மிக்சரா எடுத்து வாட்டர் தான் ஆட் பண்றோம். மில்க்ல எதுவுமே மாறல. இப்போ 20 லிட்டர் மிக்சர் வெளியே போனாலும் மில்க் அண்ட் வாட்டர் 7:3 தான் இருக்கும். இப்போ இந்த 7 தான் 21 மாறி இருக்கு. அப்ப என்னது? 3ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்ப அந்த பக்கமும் 3ஆல மல்டிப்ளை பண்ணா 9 தான் வந்திருக்கும். ஆனா நமக்கு இங்க 29 வந்திருக்குன்னா 20 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணோம்.
கரெக்டா நமக்கு இங்க இருக்க டிஃபரன்ஸும் இங்க ஆட் பண்ணவும் ஈக்குவலா இருக்கு. அப்ப 20 இங்க உள்ள 20 ஈக்குவல். அப்ப இங்க கொடுத்திருக்க இந்த 21:29 வேல்யூவும் ஒரே இதுதான். அதுல எந்த சேஞ்சஸ், ஏன்னா நமக்கு கரெக்டா டேலி ஆகுது பாருங்க. இங்க இருக்க நம்ம 9 லிட்டர் வர இடத்துல 29 லிட்டர் வந்திருக்குன்னா நான் 20 லிட்டர்ஸ் வாட்டர் ஆட் பண்ணனால 9 கூட ஒரு 20 சேர்ந்து 29 வந்திருக்கு. அப்ப கரெக்டா டேலி ஆகுதுல. அப்ப எவ்வளவு லிட்டர் ஆஃப் மிக்சர் நமக்கு இனிஷியலா இருந்திருக்கும்? ஏன்னா நம்ம அந்த சேஞ்சஸ் இல்ல, நம்ம 20 லிட்டர் வெளியே எடுத்தாலும் 20 லிட்டர் வாட்டர் ஆட் பண்றோம். அந்த லிட்டர்ஸ் நம்ம கரெக்டா டேலி ஆக்கிட்டோம். அப்ப டோட்டலா இனிஷியலா எவ்வளவு இருந்திருக்கும்? 21 + 29 எவ்வளவு இருந்திருக்கும்? 50 லிட்டர்ஸ் நமக்கு இருந்திருக்கும். சோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? சட்டுன்னு போட்டுடலாம். சோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நம்ம எக்ஸ் வச்சுலாம் பண்றோம்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? சோ இதே மாதிரி லாஜிக்கா யோசிச்சு அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்படின்னா ஒரு கொஸ்டினை நீங்க less than 30 செகண்ட்ஸ்லயே சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு ரிமைனிங் சம்ஸ், அப்ளிகேஷன் சம்ஸோட நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.